ஐஎஃப்என் தமிழ் மூலமாக கீதா உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன். இப்போ மழைக்காலங்கிறதுனால நான் உங்களுக்கு சுட சுட மசாலா டீ போட்டு தரது எப்படின்னு சொல்ல போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க கரம் கரம் சாய் பார்க்கலாம். மழைக்காலத்துக்கு ரொம்பவே இதமான சுட சுட டீயை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு. முதல்ல என்ன பண்ணணும், அடுப்பை ஆன் பண்ணணும். அதுக்கப்புறமா தண்ணியை விடணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் டீ. தண்ணி விட்டாச்சு. நான் 2 பேருக்கு டீ போடுறேன் இன்றைக்கி. இப்போ என்ன பண்ணணும்னா, மசாலா எல்லாம் நம்ம வகை வகையாக போட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ முதல்ல நம்ம எடுத்துக்க போகிறது 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு. இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப புத்துணர்ச்சி கொடுக்கும். ஸோ அதனால் நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை இடிக்கணும். ஸோ மசாலாவெல்லாம் நல்லா இடித்தாச்சு. இப்போ நம்ம இதை வெந்நீரில் போட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற இஞ்சியும் கொஞ்சம் போடணும். ஏன்னா இஞ்சி ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ இஞ்சியை போட்டுடலாம். மிளகு பொடி நான் ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் மிளகு பொடியை போட்டுடலாம். சர்க்கரை அது உங்களோட இஷ்டம். நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க. நான் சர்க்கரை போட்டுக்க மாட்டேன். பட் இன்றைக்கி உங்களுக்காக நானும் சேர்ந்து சர்க்கரையோடையே டீ குடிக்கிறேன். இது 2 பேருக்கு போடுறேன் நான். அடுத்தது போட வேண்டியது டீ தூள். 2 பேருக்கு வேணும் இல்லையா, அதனால் 2 ஸ்பூன் போடலாம். ஸோ எல்லாமே நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சா தான் டீ ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம், அப்போ தான் கொதிக்கும். சுட சுட அந்த வாசனையே நல்லா கம 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 கமன்னு இருக்குது. இப்போ நம்ம அதில் ஊற்ற போகிறது பாலை ஊற்றின உடனே யாரெல்லாம் டீயெல்லாம் குடிக்க பிடிக்காதோ அவங்கெல்லாம் எனக்கு டீ குடிக்க போகிறாங்க. ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் டீ. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் குடிக்கலாம். கமகமன் மசாலா சாய் ரெடி ஆயிடுச்சு. வாங்க 2 பேருமா சேர்ந்து குடிக்கலாம். என்ன வாசனையாக, என்ன இதுவாக மனமாக, எவ்வளோ கமகமன் டீ வந்திருக்கு பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மசாலா டீ பிடிச்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். முடிஞ்சால் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணி கேட்கலாம். இன்னும் என்னெல்லாம் உங்களுக்கு கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் எங்ககிட்ட கேட்கலாம். வாங்க ஒரு டீ பிரேக் எடுத்துக்கலாம். பாய்.